இந்த நவீனம் வந்து உருவாக்கின சில உணர்வுகள், குறிப்பாக வந்து ஆங்ஸ்ட், அப்புறம் வந்து அலுப்பு, இந்த எண்ணூயி, அப்புறம் ஏலியனேஷன், அந்நியமாகி இருக்கிறது, டிஸ்ஹார்மனி, மனச்சிதிலம், கழிவிறக்கம், பதற்றம், இது எல்லாமே வந்து நவீன தமிழ் கவிதையில் நம்ம பார்க்க முடியும். மீண்டும் ஆத்மாராமோட ஒரு கவிதை. மீன்களின் கண்கள் நடுச்சாலையில் கொட்டி கிடக்கின்றன. சூரியனின் கூர்கதிர்கள் நாற்புறமும் சிதறுகின்றன. முற்றிய திராட்சைகளின் மிருதுத்தன்மை. நோயுற்ற மூதாட்டி ரிக்ஷாவில் செல்லப்படுகிறாள். ஹூங்கார ரயில் வருகிறது எனக்காக. இந்த முதல் வரியிலே அந்த பாருங்க, மீன்களின் கண்கள் நடுச்சாலையில் கொட்டி கிடக்கின்றன. எவ்ரிதிங் ஹேஸ் மூவ்ட் அரவுண்ட். எதுவுமே அதோட இடத்துல இல்லை. இந்த நகரத்தோட வந்து தன்மை எவ்வளோ தூரம் வந்து நம்மளை எலினேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஆத்மா நம்மளோட கவிதையை சொல்லுது. சுகுமாரனோட ஒரு கவிதை வந்து ஒரு பருவந்த முகம் போல நகரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பருவந்த முகம் போல, அது ஒரு பார்க்க வந்து கொஞ்சம் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நகரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு